வணக்கம். தலைப்புச் செய்திகள். 2016 ராதாபுரம் தொகுதியில் அப்பாவுவை எதிர்த்து போட்டியிட்ட இன்பதுரையின் வெற்றி செல்லாது. 10 வருடங்களாக நடந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. முதலமைச்சர் விஜயுடன் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஜோடங்கர் சந்திப்பு. ராஜ்யசபா சீட்டு கேட்டு வலியுறுத்தியதாக தகவல். அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடலை பாடுவது கட்டாயம் அல்ல. கேரள முதலமைச்சர் சசிதரன் திட்டவட்டம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் விஜய் புகழாரம். மொழி, இலக்கியம், திரை, அரசியல் உள்ளிட்ட துறைகளில் கருணாநிதியின் பங்களிப்பை நினைவு கூறுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. நெல்லை, குமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை அலர்ட். வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 49 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றதை எதிர்த்து திமுகவின் அப்பாவும் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் மறுவாக்கு எண்ணிக்கையில் அப்பாவு 104 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நிரூபணமாகியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 10 ஆண்டுகளாக போராடி வந்த அப்பாவுக்கு வெற்றி கிடைத்துள்ளது. அதிமுக எம்எல்ஏ வெற்றி செல்லாது. தாவேக அரசுக்கு ஆதரவளித்து வரும் காங்கிரஸ் அடுத்து தமிழகத்தில் காலியாக உள்ள எம்பி சீட்டை கேட்டு அழுத்தம் கொடுத்து வருகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் விஜயை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஜோடங்கர் சந்தித்துள்ளார். ஏற்கனவே முதலமைச்சர் விஜயை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்தித்து 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. தாவேகவிடம் ராஜ்யசபா சீட்டு கேட்டுள்ளதாக செல்வ பெருந்தகை வெளிப்படையாக கூறியுள்ளார். இந்தியா கூட்டணியில் தாவேக காங்கிரஸ் நிலைப்பாடு குறித்து தேசிய தலைமை முடிவு செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த சீட்டை காங்கிரசிற்கு தாவேக ஒதுக்கிவிட்டால் அக்கட்சி நாடாளுமன்றத்திற்கு செல்வது 3 வருடம் தாமதமாகும். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு முதலமைச்சர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம் மற்றும் மாநில உரிமைகளில் கருணாநிதியின் பங்களிப்பு நினைவு கூறத்தக்கது என்றும் முதலமைச்சர் விஜய் பதிவிட்டுள்ளார். அவருக்கு மரியாதை கலந்த வணக்கத்தை சமர்ப்பிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடலை பாடுவது கட்டாயம் அல்ல என கேரள முதலமைச்சர் சதீஷன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கவர்னருக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அவரிடம் நானே பேசிக் கொள்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக கேரள சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு முன்பு வந்தே மாதரம் பாடலின் தொடக்க பகுதி மட்டுமே பாடப்பட்டதற்கு கவர்னர் அர்லேக்கர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 4 சுவர்களுக்குள்ளேயே இருக்கும் முதலமைச்சர் விஜய் அதிமுக பற்றி பேச தகுதி இல்லை என முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சித்துள்ளார். அதிமுக தோன்றிய போது பிறக்காத ஒரு நபருக்கு எங்கள் கட்சியின் பெயரை கூட சொல்ல தகுதி கிடையாது என்றும் விஜய் நாவடக்கத்துடன் பேச வேண்டும் என்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் எச்சரித்துள்ளார். தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். தமிழகத்தில் வட மாநிலங்களில் கோடை வெப்பம் தொடர்ந்து சுட்டெரித்து வரும் நிலையில் தென் மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. நெல்லை, குமரி, நீலகிரி, கோவையில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை தொடர்ந்தால் அந்த மாவட்டங்களில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வானிலை மையத்தின் அறிக்கையை பொறுத்து பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார்.